ஒரு எரிமலை வெடிச்சா என்ன ஆகும்? அந்த எரிமலை எங்க இருக்கோ அந்த சிட்டிக்கு ப்ராப்ளம் ஆகும். இந்த சிட்டில இருக்கிற மக்கள் எல்லாம் பாதிப்படைவாங்க. ஆனா நம்ம பூமியில ஒரு எரிமலை இருக்கு. அந்த எரிமலை அடிச்சா இந்த சிட்டி மட்டும் இல்ல, அந்த சிட்டி இருக்கிற கண்ட்ரி மட்டும் இல்ல, என்டையர் வேர்ல்டே பாதிப்பாகும். பூமியை இப்போ 3ஆ டிவைட் பண்ணீங்கன்னா அந்த 3ல ஒரு பகுதி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அந்த எரிமலையை சயின்டிஸ்ட் ஒரு சுட்டி பண்ற குழந்தைய எப்படிலாம் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருப்போமோ அதே மாதிரி அந்த எரிமலையை 24 மணி நேரமா டெய்லி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது பைபிளில் ஒரு ப்ராபஸி இருக்குது. பூமி அழிய போகிற டயத்தில் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கும் இந்த எரிமலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு அப்படி தோணுதான்னு சொல்லுங்கள். அப்படி இது என்ன எரிமலை, இது எங்கே இருக்குது, ஏன் இது வெடிச்சா 3ல் ஒரு பகுதி அழிஞ்சிரும், அது என்ன ப்ராபஸி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது அமெரிக்காவில் எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்னு ஒன்று இருக்குது. இந்த நேஷனல் பார்க்னா என்ன இருக்கும்? மரங்கள் இருக்கும், விலங்குகள் இருக்கும், செடிகள் இருக்கும். கரெக்டாக? இப்போ நான் வால்கனோ பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ பார்க் பற்றி சொல்கிறேன். என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலேஷன் இருக்குது. ஏன்னா இந்த என்டையர் நேஷனல் பார்க்கு எரிமலை மேலே தான் இருக்குது. அவ்வளோ பெரிய எரிமலை 50லேருந்து 70 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட எரிமலை. இப்போ ஒரு எரிமலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மேலே அந்த ஸ்டார்டிங் அந்த ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். இப்போ நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் அந்த மேலே ஏறி பார்ப்பாங்க. கரெக்டாக? அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கிரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து இந்த எரிமலையில் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த கிரேட்டருக்கு நடுவில் தான் இந்த நேஷனல் பார்க் இருக்குது. அந்த பார்க்குக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த கிரேட்டருக்கு நடுவில் தான் நீங்கள் இருப்பீங்க. அதனால இந்த எரிமலையோட கிரேட்டரை நம்ம பார்க்க முடியாது. இந்த எரிமலை பேர் எல்லோஸ்டோன் சூப்பர் வால்கனோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எரிமலை எப்படி வெடிக்கும்? இப்போ எரிமலை வெடிச்சா வெளியே வர்ற அந்த நெருப்பு குழம்பு பேர் லாவான்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? அதே லாவா எரிமலைக்கு உள்ளே இருக்கிறப்போ மேக்மா அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்மாக்கும் லாவாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, மேக்மாவில் வாயுக்கள் இருக்கும். இப்போ ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம உள்ள அரிசி போட்டு தண்ணி போடுவோம். அது வெந்து அந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டு ஒரு கட்டத்தில் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் விசில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பி விசில் அடிக்கும். கரெக்டாக? அதே கான்செப்ட் தான். பூமிக்குள்ள அந்த எரிமலைக்கு கீழே மேக்மா இருக்குது. அந்த மேக்மாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வாயுக்கள் இருக்குது. அந்த வாயுக்கள் வந்து அதிகமாகி ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த மேலே இருக்கிற அந்த பூமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பும். ஒரு கட்டத்தில் வெடித்து வெளியே அந்த எரிமலை வெடிக்கும். இந்த எரிமலையோட மேக்மா வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 50 மைலுக்கு கீழே இருக்குது. அதில் எவ்வளோ கேஸ் இருக்குது, அந்த எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அதை வந்து சயின்டிஸ்ட் வந்து 24 மணி நேரமாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, இந்த எரிமலை எப்போல்லாம் வெடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அந்த எரிமலை 3 டைம் வெடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 6.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அதே 6.5 லட்சம், அதாவது 13 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 7 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, 21 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சிருக்கு. ஒவ்வொரு 6.5 to 7 லட்சம் வருஷத்துக்கு இந்த எரிமலை வெடிக்குது. ஸோ இப்போ இந்த எரிமலை வெடிச்சு 6.5 லட்சம் வருஷம் ஆயிடுச்சு. சயின்டிஸ்ட் அதை வந்து ரொம்ப வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பயப்படாதீங்க, அந்த எரிமலை இப்போ வெடிக்க போகிறதில்ல. பட் இந்த எரிமலை வெடிச்சா என்ன ஆகும், என்ன நடக்கும்? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பூமியிலேயே இது மிகப்பெரிய எரிமலை. இது வெடிச்சிச்சு அப்படின்னா இப்போ என்டையர் தமிழ்நாடே வெடிச்சு சதறனா எப்படி இருக்கும், அது மாதிரி அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு வெடிச்சு சதறும். வெடிச்சு சதறினதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற மரங்கள் எல்லாமே கருகிரும். நீங்கள் பச்சை புல் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த வெளியாகிற தூசி பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தை அடைச்சிரும். அதனால் சூரிய ஒளி உள்ள வர்றதை அது தடுத்துரும். கிளைமேட் வந்து சுத்தமாக மாறிடும். பூமியோட தட்பவெப்பநிலை சுத்தமாக மாறி பூமியோட டெம்பரேச்சர் 2லேருந்து 3 டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியாயிரும். இவ்வளோ நாளாக சயின்டிஸ்ட் வந்து அந்த எரிமலையை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் அந்த எரிமலை 1000க்கு மேலே பூமி எதிர்ச்சியை பார்த்துருக்கு. நார்மலாக பூமி எதிர்ச்சினால சில எரிமலைகள் வெடிக்கும். ஸோ 1000க்கு மேலே பூமி எதிர்ச்சிகள் பார்த்துருக்கு. இருந்தாலும் அந்த எரிமலை வெடிக்கலை. அந்த எரிமலை சில நேரம் மேலே ஏறுது, சில நேரம் கீழே இறங்குது. அதெல்லாம் வந்து அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த ப்ரெஷர்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, அந்த எரிமலை வெடிச்சா 72 மணி நேரத்திலேயே, அதாவது 3 நாளில் அந்த எரிமலையோட தூசி அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்துடும். ஓகே, இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இதுக்கும் பைபிளில் இருக்கிற ப்ராஃபஸிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு. கரெக்டாக? பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 7 தூதர்கள் பூமியில் வந்து ஒன்று ஊற்றுவாங்க. அந்த முதல் தூதன் ஊத்துறப்போ பூமி மேலே, மக்கள் மேலே கற்கள் வந்து விழுகும். அப்படி விழுகிறப்போ பூமியில் 3ல் ஒரு பகுதி அழிஞ்சிரும், மரங்கள் எல்லாம் கருகிரும், பச்சை புல் எல்லாம் கருகிரும், எதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எரிமலை வெடிக்கிறப்போ என்ன நடக்குமோ அதே அந்த நிகழ்வும் 2 மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இது கோஇன்சிடென்ஸாக கூட இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.